கன்சாமி, அடுத்த வாரம் 2 நாள் லீவ் போட போகிறோம்ப்பா. நீ கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கும். லீவு போட்டுறாத. புதுசாக வந்திருக்க ஏஇ அப்புறம் கத்துன்னு கத்துவான். எதுக்கு லீவ் போட போற பல்றாமா? என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன்ல, ஞாபகம் இல்லையா உனக்கு? அட ஆமால, மறந்தே போயிட்டு போறேன் நானு. ஆமா, மாப்பிள்ளை பையன் என்ன வேலை செய்யறாரு? ஸ்கூல்ல பெல் அடிக்கிறாருப்பா, பியூன் வேலை. ஏப்பா கொஞ்சம் பெரிய இடமா பார்க்க கூடாதா? அட நீ வேற கந்தசாமி, இதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பெல் அடிக்கிற வேலைனாலும் கவர்மெண்ட் ஜாப் இல்ல, மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு காலரை தூக்கி விட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல. காசு இருந்தா கௌரவம் எல்லாம் தன்னால வந்துரும்பா. ஒரே பொண்ணு, என் தகுதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா நிம்மதியா போயிடும். சரி கன்சாமி, எனக்காவது ஒரு பொண்ணு, உனக்கு 2 பொண்ணாச்சே. உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இன்னும் புது மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு சுத்திட்டு இருக்க. சரி இரு, ஏணி வாங்கிட்டு வந்துடுறேன். வா 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 வரேன். சரியா தான் இருக்கு, நான் பிடிச்சிக்கிறேன். பார்த்து ஏறு கன்சாமி. ஏன் கன்சாமி, மழை காலமா இருக்க, கிளவுஸ் எடுத்துட்டு வரல? என்னப்பா நீ என்ன பல்றமா நீ? எத்தனை வருஷம் சர்வீஸ், இந்த கரண்ட் நம்மள என்ன செய்ய போகுது? மெயின் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நானு. பயப்படாத பல்றாமா. சரி பாத்துக்கிறேன். கந்தசாமி கண்ணு முடிச்சு பாருப்பா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒருத்தரையும் காணுமே. கந்தசாமி என்னப்பா ஆச்சு உனக்கு? கந்தசாமி எந்திருப்பா. கந்தசாமி, யாராவது காப்பாத்த வாங்கல. கந்தசாமி என்னாச்சுப்பா உனக்கு? எழுந்திருப்பா. கந்தசாமி என்னாச்சுப்பா? சார் என்ன சார் ஆச்சு? ஷாக் அடிச்சிச்சு சார். மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் சார் வேலை செஞ்சோம். எந்த படுபாவியோ தெரியாம மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டான் சார். ஹை வோல்டேஜ் வேற, என்ன ஆச்சுன்னே தெரியல சார். கந்தசாமி சார் ஒரு நிமிஷம் இருங்க. கந்தசாமி எழுந்திருப்பா. சார் எழுந்திருங்க சார். நீங்க கொஞ்சம் தள்ளி கொடுங்க. சரி. கடவுளே. சார் கந்தசாமி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி சார் புரியுங்க, பார்த்து புரியுங்க. சார் ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பாவம், அவங்க ஃபேமிலிக்கு விஷயம் தெரியாதுல்ல. சரிப்பா. சொல்லுங்கப்பா. அம்மா, நான் பலராம் பேசுறேம்மா. சொல்லுங்க அங்கிள். என்ன அப்பா நம்பர்ல இருந்து நீங்க பேசுறீங்க? அப்பா எங்க? அது வந்துமா, அப்பா கரண்ட் கம்பத்தில் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஷாக் அடிச்சு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாருமா. இப்போ ஹாஸ்பிட்டல் தான்மா போயிட்டு இருக்கோம். அம்மாகிட்டே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுமா? அங்கிள் எந்த ஹாஸ்பிட்டல்? சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. நான் ஹாஃப் அன் ஹவர்ல ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அங்கிள். அப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. அபி, சீக்கிரம் வாங்க. டோரை தரங்க சார். நீங்க இப்படி வந்துருங்க சார். பகவானே முருகா, எப்படியாவது காப்பாத்துப்பா. சார் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சொல்லு மீனாட்சி சுந்தரம்.
ஆஃபீஸ் விஷயம் தானே. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில இருக்கேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் எப்படியாவது நீ மேனேஜ் பண்ணிட்டு இரு. நான் வந்துடுறேன். இங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்காங்களே பேஷண்ட் கந்தசாமி, அவரோட டாட்டர்னா எந்த வார்டில் இருக்காரு? 3rd ஃப்ளோர்ல ஐசியூ வார்டு மேடம். போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். டாக்டர் பத்மநாபன் இருக்காரா? இருக்கார் மேடம். ஆக்சுவலி எனக்கு 11:30க்கு அப்பாயின்மெண்ட். லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஜாம். ரூம்ல தானே இருக்காரு? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் கேட்டு சொல்றேன். உட்காருங்க. சரி, ஓகே. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது இல்லம்மா? அம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. அண்ணா என்ன ஆச்சு? ரோட்ல ஏதோ சண்டமா போக முடியாது. ஏதோ பிரச்சனை. அம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். நீ வேகமா வந்து ஏன் காரை இடிச்சிட்டு என்னையே பார்த்து போன்றியா உன்ன? கை விடுங்க. முடியாது. எப்ப பார்த்தாலும் யாரையாவது அடிச்சுட்டே இருப்பீங்களா? எதுக்கு இப்படி எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு மூக்கு மேல கோவம் வருது? இந்த ஆட்டோக்காரன் என் கார் மேல வந்து மோதிட்டு என்னையும் பார்த்து போன்றான். எவ்வளவு திமிரு இவனுக்கு. என்ன பேசுற? ஏய், முதல்ல சட்டை கையடியா? யோ உன்ன ப்ளீஸ். தப்பு அவர் மேலயே இருக்கட்டும், பெருந்தன்மையா நீங்க விட்டு கொடுத்து போக கூடாதா? அவரை விடுங்க. யோ, எப்ப பார்த்தாலும் கைய வாங்கிட்டே இருக்க. என்ன அடிச்சிட்டு இந்த ஏரியா விட்டு போயிடுவியா? கைய வையா பார்க்கலாம். கைய வையா. ராஸ்கல். ஏய், வேண்டாம் ப்ளீஸ். நீங்க அடிச்சதாவது பிரச்சனையாச்சுன்னா இங்க ஒரு வண்டியும் நகர முடியாது. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் தப்பு செய்யறவனை விட்டுட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்க? மரியாதை கையிடு. இவனை 4 அடி அடிச்சாதான் என் ஆத்திரம் தீரும். அடிப்பியா? அதான் பார்க்கலாம். கையை விடு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. நீங்க வழி விட்டாதான் எங்களால போக முடியும். ப்ளீஸ் வழி விடுங்க. உனக்கா இந்த ஆள விடுறேன். கையடியா? இவரு நான் யார் தெரியல. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே. இந்தப்பா. மேடம், என் பேரு அபி. எங்க அப்பா பேரு கந்தசாமி. கரண்ட் ஷாக் அடிச்சு இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த வார்டுல இருக்காரு? 3rd ஃப்ளோர்ல ஐசியூ வார்டு மேடம். போய் பாருங்க. மேடம்.
மேடம் டாக்டர் 3rd ஃப்ளோர்ல இருக்காரு. ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாரு. சரி வெயிட் பண்றேன். பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? சார் யூ டன் a குட் ஜாப். நீங்க மட்டும் பம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம இருந்திருந்தா பேஷண்ட் வர்ற வழியில இறந்திருப்பாரு. ஐ அம் ரியலி அப்ரிஷியேட் யூ. குட் ஜாப். தேங்க்யூ டாக்டர். பேஷண்ட் நார்மலுக்கு வந்துருவாரு. நோ ப்ராப்ளம். கவுண்டர்ல பில்ல பே பண்ணுங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். ஐயா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு தம்பி. சரி வாங்க ஐயா, பில் அமௌண்ட் எவ்வளோன்னு போய் பார்த்துட்டு செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம். வேண்டாம் தம்பி, இதுவே போதும். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்ல இது எனக்கு சிரமமே இல்லை, நான் இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். வாங்க ஐயா போகலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கந்தசாமிங்கிற பேஷண்ட்டோட பில் அமௌண்ட் ரெடியாக இருந்தால் பே பண்ணிடுவேன். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். நர்ஸ், எங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனு, அப்பாக்கு என்னமா ஆச்சு? அப்பாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அப்பா பொழைச்சுக்கு வரல. அவர் மட்டும் இல்லைன்னா நான் உங்க 2 பேரையும் வச்சு எப்படி காப்பாத்துவேன்? மா சத்தம் போடாதம்மா, சைலண்டா இருமா. நீ பாட்டுக்கு கத்தி அழற, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னக்கா அப்பாவுக்கு இப்படி இருக்கு, அழாம எப்படிக்கா இருக்க முடியும்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மா அப்பாவுக்கு எதுவும் ஆகல, ஷாக் அடிச்சதுல நர்வ்ஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு. 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கலாம். போதுமா? முதல்ல அழுகைய நிப்பாட்டு. அம்மா என்னம்மா இப்பவே போய் பார்க்கணுமா? அதான் நர்ஸ் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? போய் உட்காரு போ. பாத்தியாமா உங்க அக்காவை? கொஞ்சம் கூட பாசமே இல்லாம கோர்ட்ல எல்லாரையும் மிரட்டுற மாதிரி நம்மளையும் மிரட்டுறா. என்னம்மா நீ? அக்கா படிச்ச படிப்பு அப்படி, அதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? அவளும் உன் பொண்ணு தானே. உங்க அக்காவை நீ விட்டு கொடுக்கவே மாட்டியே. எப்படியோமா அப்பாவுக்கு ஒண்ணு ஆகல, அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. சரிம்மா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே சார். மேடம், எஸ் டாக்டர் ஃப்ரீ ஆயிட்டாராம், உங்களை மேலே வர சொல்றாரு. 3rd Okay. ஃப்ளோர்ல சி பிளாக் மேடம். சரிம்மா. மேடம் லிஃப்ட் அங்க இருக்கு. எனக்கு ஒன்றும் வயசாகலம்மா, வயசான லிஃப்ட்ல போய்க்கலாம். ஓகே? மேடம், டாக்டர் உங்களை ப்ரெஷர் செக் பண்ணிட்டு வர சொன்னாரு. எந்த ரூம்? அதோ ஆப்போசிட் ரூம் மேடம். ஆ. ஹே சந்தோஷ். ஹாய் மச்சி, எப்படி இருக்க? மச்சி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்னடா ஹாஸ்பிட்டல் பக்கம்? அது இவரோட ஃப்ரெண்டுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, இங்க அட்மிட் பண்ண வந்தோம். ஆமா, நீ என்னடா இந்த பக்கம்? கல்யாணம் ஆகி 6 மாசம் தான்டா ஆச்சு. தண்ணி எங்க இருக்கு? லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கேண்டீன் இருக்கு, அங்க போங்க. தேங்க்ஸ். நீ என்னடா இப்படி சொல்ற? அம்மா, டாக்டர் அப்பாக்கு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் பார்க்கலாம். வாமா. ஐயோ, என்னங்க 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 என்னங்க? அப்பா எங்களை பாருங்கப்பா.
உங்களுக்கு ஒன்றும் ஆகலப்பா. நீங்க தைரியமா இருங்கப்பா. என்னங்க என்ன இது? வேலை செய்யும் போது ஜாகிரதை இருக்க வேண்டாமா? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? இப்பதான் அபிக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பழிச்சு வந்தா. இப்போ உங்களுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்பா, கரண்ட் கம்பியெல்லாம் தொடும்போது கிளவுஸ் போட்டு வேலை பார்க்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்குல்லப்பா. நீங்க எப்படிப்பா மறந்தீங்க? எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா போதுமா? கொஞ்சமாவது உங்களை பத்தி உங்களுக்கு அக்கறை வேண்டாமா? இனிமே கிளவுஸ் போடாம வேலை செய்யாதீங்கப்பா. நீ என்னடி அப்பாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? அப்பாக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? அவருக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, என்ன நடந்துச்சு? இல்லைம்மா, நான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் கரண்ட் கம்பத்தில் ஏறினேன். அதனால் க்ளவுஸ்லாம் தேவையப்படாது. இன்னைக்கு என்ன நான் வேலை செய்கிறது தெரியாமல் யாரோ மெயின் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எந்த தப்பு என்னமா இருக்கு? இல்லப்பா, அப்படி யாரும் தெரியாம ஆன் பண்ணிருந்தாலும் நீங்க கிளவுஸ் போட்டிருந்தா ஷாக் அடிச்சிருக்காதுல்ல. நாம ஜாக்கிரதையா இல்லாம இன்னொருத்தரை குறை சொல்றது என்னப்பா நியாயம்? நிறுத்தடி. திரும்ப திரும்ப அப்பாவையே குத்தம் சொல்லிட்டு இருக்க. அப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. நீங்க வேலை செய்யும் போது பவரை ஆன் பண்ணாம பாருங்க, அவன் மேலதான் தப்பு. உங்க ஈபில இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் மேல கொலை முயற்சி கேஸ் போட போறேன். அதோட இந்த மாதிரி உங்களுக்கான பாதிப்புக்கு நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்ல ஆஜராக போறேன். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் யாருன்னு உங்க ஈபிக்கு காட்டுறேன். அக்கா, எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு போனா பிரச்சனை தாங்க பெருசா போகும். அதுவும் இந்த விஷயத்துல அப்பாக்கு தான் பிரச்சனை. அப்பா யூனியன் மெம்பரா வேற இருக்காரு. நீ கேஸ் போட்டா மொத்த யூனியனும் அப்பாவுக்கு ஆப்போசிட் ஆயிடும். எல்லாரும் அப்பாவை தான் குறை சொல்லுவாங்க. நீ கிளவுஸ் போடாம எங்களை சிக்க வைக்கிறியான்னு. வேண்டாங்க்கா, உன் கோவத்தை அப்பா மேல காட்டாத. அம்மா, அப்பாவுக்கு தான் சரியாயிடுச்சுல்ல. எதுக்குமா என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஆமா, இவன் பலராமன் கூட இருந்தானே, எங்கம்மா? அவர் தான்ப்பா அக்காக்கு ஃபோன் பண்ணாரு. இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு. இருங்க கால் பண்றேன். ஆமா ஆமா, மாசம் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, இப்ப கல்யாணம் வேலை ஆயிடுச்சு. பலராம் அங்கிள் எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல தான்மா இருக்கேன். நீங்க வந்துட்டீங்களா? நாங்க அப்பா கூட தான் இருக்கோம். அப்பா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? கண்ணு முழிச்சானா? தோ வந்துடுமா. தம்பி, என் ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சானா? வாங்க தம்பி போய் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நீங்கள் போய் பாருங்க சார். நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். சரிங்க தம்பி. அது ஒரு காலம்டா. இவன் ஏன் இங்க வந்தா? சந்தோஷ், இங்க என்ன பண்ற? அத்தை நீங்கள் என்ன இந்த பக்கம்? நீ என்ன பண்ற இங்க? அத்தை, நான் காரில் வரும்போது வழியில் ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அவரை காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். பேஷண்ட் இப்போ ரெக்கவரி ஆயிட்டாரு. உனக்கு எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம்? அதுக்கு தான் 108 எல்லாம் இருக்குல்ல. உன்னை நம்பி எத்தனை கம்பெனி இருக்கு. அடிக்கடி நீ எம்டிங்கிறதையே மறந்துடுற. அத்தை, நான் எம்டியா இருக்கிறத விட முதல்ல ஒரு மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ திருந்த மாட்ட சந்தோஷ். இவன் எங்க இங்க வரா? ஏதாவது ஒளரி நம்மள சிக்க வச்சிருவானோ? சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க அத்தை. யார் உங்க ஆண்டியா? ரொம்ப ரிசர்வ்டா இருக்காங்க. ஐயோ, உனக்கு இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன்ல அத்தை. ஐயோ வேணாம்பா, நீ ஒரு எம்டி. வெட்டித்தனமா இவங்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்குன்னு என்ன திட்ட போறாங்க. ஆளை விடுறா சாமி, வேணாம். அம்மா, அச்சோ முடியலையே. ஏண்டா, உனக்கு இன்னுமா இடுப்பு சரியாகல? மேடம், வேற ஏதாவது இடத்துல பாவம் செஞ்சிருந்தா பரவாயில்ல. கோயில்ல போய் பாவம் செஞ்சிட்டேன் மேடம். அதான் ஆத்தா காவு வாங்கிட்டான் மேடம். அதெல்லாம் சும்மாடா. ஊர்ல இருக்கிற மொத்த அயோக்கியனும் கோவில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் பாவமே பண்றான். அவனுங்கெல்லாம் நல்லல. என்னமோ மேடம், வெட்டுக்காயம் கூட எனக்கு சீக்கிரம் ஆறிடும். இந்த வாழைப்பழம் தோல் வழுக்கி விட்டது என்னால சரியா நடக்க முடியல, ஓட முடியல, படுக்க முடியல.
இங்க பாருங்க மேடம், கையில வேற கட்டு போட்டிருக்கேன். மேடம், ஸ்கேன் போட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க அடுத்த ஆபரேஷனுக்கு அட்வான்ஸா வச்சுக்குவேன். முதல்ல உன் ஆபரேஷனை பாரு. அடுத்த ஆபரேஷனை யாரை வச்சு பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடி. கிளம்பு கிளம்பு. ரொம்ப நன்றி மேடம். இதுக்கு மேல நாம இங்க இருந்த ஆபத்து. உடனே கிளம்பிடணும். அவன் எப்படிடா இருக்கான்? அவனுக்கு என்னடா? எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார், பில் ரெடி பண்ணிட்டேன். அமௌண்ட் பே பண்ணிடுறீங்களா? சொல்லுங்க, எவ்வளோ அமௌண்ட்? 10,000. இந்தாங்க மேடம். ஏன்பா கந்தசாமி, கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் படாத பாடு படுத்திட்டியப்பா. கிளவுஸ் போட்டு வேலை செய்யணும் தலையா அடிச்சுக்கிட்டேன். நீ கேட்டியா? நீ கிளவுஸ் போடாம வேலை செஞ்சேன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்களப்பா. இனிமேலாவது நான் சொல்றதை கேளு. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாரு, எப்படி தவியா தவிச்சிட்டு இருக்குங்கன்னு பாரு. நல்ல வேலை அந்த தம்பி மட்டும் சரியான நேரத்துல அங்க வந்து உனக்கு முதலுதவி செஞ்சு இங்க ஏத்திட்டு வரல, உன்னை இப்ப நாங்க உயிரோட பாத்துருக்க முடியாது. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாம்மா, டாக்டரே அந்த தம்பியை ரொம்ப பாராட்டினார்மா. இவரு பொழைச்சதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த தம்பிக்கு தான் சொல்லணும்னு சொன்னாரு. அந்த தம்பியை பார்த்து நன்றி சொல்லணும். அவர் யாருன்னு சொல்லுங்களேன். கீழே தாம்மா இருக்காரு, வாங்க போலாம்.